பேதுரு இயேசுவை 3 முறை மறுதலித்த சம்பவத்தை எல்லோரும் அவனுடைய பயம் அல்லது பலவீனத்தோடு மட்டுமே நிறுத்திவிடுவார்கள். இதை ஏசாயா 6ஆம் அதிகாரத்தில் வரும் நெருப்பு தழலோடு யோவான் சுவிசேஷத்தில் பயன்படுத்தப்பட்டுள்ள ஒரு பிரத்யேகமான கிரேக்க வார்த்தையோடு இணைக்க போகிறோம். பேதுரு இயேசுவை 3 முறை மறுதலித்தார் என்பது நாம் அறிந்த ஒன்று. ஆனால் யோவான் சுவிசேஷத்தில் பேதுரு மறுதலிக்கும் பொழுது அவர் எங்கே நின்று கொண்டிருந்தார், அங்கு என்ன நெருப்பு எரிந்து கொண்டிருந்தது என்கிற ஒரு நுட்பமான வார்த்தைக்குள் பழைய ஏற்பாட்டின் ஒரு மாபெரும் சுத்திகரிப்பின் நிழல் மறைந்திருக்கிறது தெரியுமா? பேதுருவின் 3 மறுதலிப்புக்கும் ஏசியா தீர்க்கதரிசியின் அசுத்தமான உதடுகளுக்கும் என்ன சம்பந்தம்? யோவான் 18:18 வாசித்து பாருங்கள். இயேசு பிரதான ஆசாரியர் வீட்டில் விசாரிக்கப்படுகிறார். வெளியே முற்றத்தில் குளிர்காலமானதால் வேலைக்காரர்கள் ஒரு கரு நெருப்பை ஃபயர் ஆஃப் கோல்ஸ், சார்கோல் ஃபயர் போட்டு குளிர் காய்ந்து கொண்டிருந்தார்கள். பேதுருவும் அங்கே அந்த நெருப்பின் அருகே போய் நிற்கிறார். பழைய ஏற்பாட்டின் மூல கிரேக்கத்தில் இந்த கரு நெருப்பு என்பதற்கு அந்த்ராக்கியா